செல்வ செழிப்பான காலை வணக்கம். வெல்கம் டு மேஜிக் மார்னிங் புக்ஸ் அண்ட் பிராக்டிஸ். கேட்டாப்புல சகுந்தலா கேட்டாப்புல இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். கருப்பு கலர்ல டிஷர்ட் போட்டிருக்கீங்களே, உண்மைதான். என்னவா மனசு கனத்துது, ஹெவி வெயிட்டா இருந்தது. படிக்க படிக்க மனசு கனமாயிட்டே போயிட்டு இருக்கு. சுடர்கள் சுடர்கள் சாதாரண சுடர்கள் அல்ல, தியாக சுடர்கள், சுதந்திர சுடர்கள். அவங்களுடைய தியாக சரித்திரத்தை படிக்கும்போது மனசு வேதனையா இருக்குது. அது இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான புக்கு, சுதந்திர சுடர்கள். அதுல பாருங்க, முதல் வரியே இந்திய விடுதலை போராட்டத்தில் உறவு, உணவு, கனவு என தன் வாழ்வையே நாட்டுக்காக அர்ப்பணித்த சுதந்திர தியாகி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான நோபல் பர்சன். பஞ்சாப்ல இன்றளவும் பெண்கள் கர்ப்பம் அடைஞ்சதே அந்த வயிற்ற ஆசையா தடவி கொடுப்பாங்களாம். தடவி கொடுத்து ஆண்டவன்கிட்ட வேண்டத, இந்த வயிற்றுல பகத்சிங் பிறக்கணும், இந்த வயிற்றுல பகத்சிங் பிறக்கணும் அப்படின்னா, இந்த பகத்சிங் எப்பேற்பட்ட அதி அற்புதமான உன்னதமான நபரா இருக்கணும். இன்றளவும் அது நடந்துட்டு. லாகூர் சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சுதந்திர வேட்கை, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாகமுள்ள நபர்கள், இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஊர்வலமா போறதுக்கு லாலா லஜபதி ராயினுடைய தலைமையில போயிட்டு இருக்கிறாங்க. ஊர்வலம் மிகப்பெரிய கூட்டமா போயிட்டு இருக்கு. ஒரு போலீஸுக்கு வெகு நாளா கண்ணை உறுத்திட்டே இருக்குது லாலா லஜபதி ராய் மேல. டால் இருக்குங்காட்டி தாயா, இந்த நபர் இருக்குங்காட்டி தாயா அப்படின்ட்டு. சாண்டர், அந்த நபர் பேரு சாண்டர், போலீஸ் ஆபீசர் பேரு சாண்டர். ஊர்வலம் போயிட்டு இருக்குது அமைதியான முறையில். என்ன, மகாத்மா காந்தியடிகள் சொன்ன மாதிரி சத்தியாகிரக முறையில் அமைதியான போராட்டமாக போயிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆள், இந்த சாண்டர் உள்ள பூந்து லாலா லஜபதி ராய, பர்டிகுலரா லாலா லஜபதி ராயவே எய்ம் வச்சு அடி அடி நடிச்சு மண்டையை உடைச்சு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாங்க. 17 நாள் 17 நாள் லாலா லஜபதி ராய் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டார். இது அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு இருந்த, அந்த ஊர்வலத்தில் வந்துட்டு இருந்த எழுச்சி மிகு இளைஞர்கள், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், இவங்களுக்கு அந்த சாண்டர்ஸ் மேல பயங்கர கோபம். சாண்டர்ஸை நாம பழி வாங்கணும் அப்படின்னு. அப்போ சாண்டர்ஸ் வரும்போது மறைஞ்சிருந்து துப்பாக்கியால் ஷூட் பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ், துப்பாக்கியால் ஷூட் பண்ணிட்டு பகத்சிங்கும் ராஜகுருவும் எஸ்கேப் ஆகிறாங்க. லாகூர்லேருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா அந்த சாண்டர்ஸ் இப்போத்த இருக்க ரேங்க் பார்த்தா டிஎஸ்பி ரேங்க். ஒரு டிஎஸ்பியை, அதுவும் ஒயிட் டிஎஸ்பியை கொண்டுட்டுங்கிறது சண்டை போட்டு சலிக்கிறாங்க. அப்போ எப்படி தப்பிக்கிறாங்க பாருங்க. அப்போ சரி, இதெல்லாம் படிக்க படிக்க அப்படியே
மயிர் கூச்சரி. அப்போ ஒரு அற்புதமான கப்புள், அற்புதமான கப்புள் ஹெல்ப் பண்றாங்க. பகவதி சிங், சாரி, பகவதி சரண் ஓரா, அவங்க ஒய்ஃப் துர்கா தேவி. பகவதி சரண் ஓரா சொல்றாப்புல பகத்சிங்கிட்ட, நீங்க என்ன மாறு வேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தனியா போயிடுறேன் இந்தியாவுக்கு. லாகூர்ல இருந்து நான் கல்கத்தா போயிடுறேன். அப்ப பிரிக்கப்படாத இந்தியா. நான் கல்கத்தா போயிடுறேன். நீங்க என்னுடைய ஃபேமிலியோட, நீங்க ஒரு மாறு வேஷம், ஆங்கில இந்தியன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு என்னுடைய ஃபேமிலி கூட்டிகிட்டு நீங்க கல்கத்தா வந்துருங்க. என்ன சார், என்ன? அந்த மனைவி, அந்த சிறு குழந்தையோட ஒரு ஃபேமிலி மாதிரி பகத்சிங் டிராவல் பண்ணி, எல்லாம் அந்த ஃபேமிலியை நம்ம கையெடுத்து கும்பிட வேண்டிய நேரம். பத்திரமா போயிட்டாங்க, பத்திரமா போயாச்சு. அப்படி இருக்கும்போது சைமன் கமிஷன் நீங்க நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். சைமன் இந்தியாவுக்கு வர்றப்பல எல்லா பக்கம் சுத்திட்டு சென்ட்ரல் ஸ்டேட் அசம்பிளின்னு அன்னைக்கு சொல்றது. அந்த சென்ட்ரல் ஸ்டேட் அசம்பிளிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப பார்லிமெண்ட் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் அசம்பிளியில சைமனுக்கு வந்திருக்காப்புல, மெம்பர்களாக வந்திருக்காங்க. அந்த பார்வையாளர்கள் கேலரியில எப்படியோ பகத்சிங்கும் பி.கே. தத்து உள்ள போயிட்டாங்க. பி.கே. தத்து உள்ள போயாச்சு. மேல மாடத்தில் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்து கூட்டம் பாதி நடந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு நாட்டு வெடிகுண்டை வீசிடுறாங்க உள்ள. உள்ள நாட்டு வெடிகுண்டை வீசி ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. பெரிய அளவுக்கு போக அந்த சைமன் ஓடிக்கிட்டாப்ல டாய்லெட்டுக்குள்ளார. அப்போ துண்டு பிரசரத்தையும் வீசுறாங்க. பகத்சிங்கும் தத்தும், போலீஸ் வருது. ஓடலவிய, ஓடல, அந்த இடத்த விட்டு ஓடல. எஸ்கேப் ஆகணுங்கிற நினைவு இல்லை. போலீஸ் வருது. போலீஸ் வந்து அந்த நோட்டீஸ் முதல் வரி அதெல்லாம் இப்ப படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாயிருக்கும். ஆனா பகத்சிங் சொன்ன வார்த்தை என்னன்னா, சைமன் மீதே நாங்க குண்டை போட்டிருக்க முடியும். எங்களுடைய நோக்கம் கொள்றதில்ல. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றது. இந்தியா இளைஞர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக, சுதந்திர தாகத்தை அதிகப்படுத்துறதுக்காக. என்ன ஒரு மனிதாபிமானம். போலீஸ் வந்து நிக்குது, நீ யாருன்னு கேட்குது. கம்பீரமா சொல்றாரு, பகத்சிங் அப்படின்னு. கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே சொல்ல சொல்ல கற்பனையிலேயே வாங்க. அப்ப டக்குன்னு ஒரு 4-5 அடி பின்வாங்குது போலீஸ். ஓ, பகத்சிங் அப்படின்ட்டு. அப்படின்னா பகத்சிங் எந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காப்புல பாருங்க கவர்மெண்ட். பிடிச்சாச்சு, கோர்ட்டு கொண்டு போயிடுறாங்க. விசாரணை நடக்குது. அதுக்குள்ள ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க. லாகூர் ஜெயிலில். லாகூர் ஜெயிலில் இவர் சும்மா இருக்கல. ஏன்னா இவரை என்ன குற்றம் சாட்டியிருக்காங்கன்னா, அரசுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தவர்கள். போர் பிரகடனம் அப்படின்னா போர் கைதிகள். இவர் சொல்றாரு, அப்ப நாங்க போர் கைதிகள், போர் கைதிகளை எப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்தணும். என்ன பாரு, என்ன பாரு. அந்த மாதிரி இடத்துல அது வேற சமாச்சாரம். பயங்கரமான கொடுமை. உண்ணாவிரதம் எல்லாம் இருக்கிறாங்க. பகத்சிங்கோ அல்ல, பகத்சிங்கோட கூட வந்து உண்ணாவிரதம் எல்லாம் இருக்காங்க. இந்த உண்ணாவிரதத்துக்கு அதை முறியடிக்கிறதுக்காக 2 லிட்டர் பால், கையை ஒருத்தர் அமுத்த, காலை ஒரு அமுத்த, சைக்கிள் பம்பு மாதிரி இருக்கிற மெஷின்ல அப்படி அழுத்தி உள்ள அழுத்துறாங்க. அதை ஏத்துக்கிட்ட, என்ன வேற வழியில் ஏத்துக்கிட்ட அந்த நபர் பண்ற வேலை என்னன்னா, பக்கத்தால் இருந்த பூச்சி கீச்சி எல்லாம் வாயில போட்டு கம்ப்ளீட் வாந்தி எடுத்துட்டு தியாகம். அடுத்த நிமிஷம் உயிரிழந்துட்டான். தியாகி.
தியாகி. இது போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பகத்சிங்கினுடைய ஃபாதர் இருப்பார் இல்லைங்களா? ரைட், அதுக்குள்ள வரேன். இப்ப கோர்ட்ல கொண்டு போய் பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு 3 பேர்த்தையும் கொண்டு போய் வச்சாச்சு. அந்த உண்ணாவிரதத்தில் இறந்த அற்புதமான நபர் ஜதின் தாஸ், சாரி ஐதின் தாஸ், நாட்டுக்காக வீர மரணம் அடைந்தவர் இல்ல, முக்கியமான நபர். சரி, தீர்ப்பு வந்துருச்சு 3 பேருக்கு தூக்கு தண்டனைன்னு. யாருக்கு? பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு 3 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. அப்போ பெத்த மனம் பித்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பகத்சிங்கினுடைய ஃபாதர் பகத்சிங்கே தெரியாம அந்த உயர்மட்ட அதிகாரிக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறார். என்னுடைய பையன் இன்னசென்ட், அந்த போலீஸ் அதிகாரி ஷூட் பண்ற அன்னைக்கு என் பையன் லாகூர்லயே இல்லை அப்படின்னு. இது சாதாரணமா நடக்கிறது சார். ஒரு ஃபாதர் தன்னுடைய பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீடிங், நாம் எப்படி இப்போ ஜனாதிபதி மனு போடுற மாதிரி அவர் போட்டார். இதுவரைக்கும் சாதாரணம், இப்பதான் அசாதாரணம். இப்பதான் அசாதாரணம். எல்லாமே லெட்டர் 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 லெட்டர். பகத்சிங்குடைய வாழ்க்கை வரலாறே கடிதம் கடிதம் கடிதம். இன்னைக்கு ஆவணமா பொக்கிஷமா இருக்கு இருக்கு. அதனால இதை மறுக்க முடியாது. அப்பா பகத்சிங் தன் இது தெரிஞ்சு எழுந்துருச்சு. அப்பாவுக்கு கடிதம் எழுதுறான். முதுகில் குத்தி விட்டீர்களே தந்தையார் அவர்களே, என் முதுகில் குத்தி விட்டீர்களே. இதுதான் ஸ்டார்டிங், அந்த லெட்டரினுடைய ஸ்டார்டிங். முதுகில் குத்தி விட்டீர்களே. என்னுடைய போராட்டம் எப்படிப்பட்டது, என்னுடைய இயக்கம் எப்படிப்பட்டது, நான் எந்த லட்சியத்திற்காக இருக்கிறேன். நீங்களும் ஒரு தேசபக்தர் தானே, அதையும் மீறி நீங்கள் மாபெரும் துரோகம் செய்து விட்டீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் என் தந்தை, ஆகவே அவ்வாறு நான் சொல்லவில்லை. என் மகன் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணத்தில் பலவீனப்பட்டு போய்விட்டீர்களே. என் இயக்கம் என்னாவது, என் தோழர்கள் என்னாவது? விடுதலை கிடைக்கவில்லை என்றால், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைத்து விட்ட பிறகுதான் இறுதியாக எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அப்பாவுக்கு எழுதின கடிதம். அச்செயலை செய்தவன் என் மகன் இல்லை என்று எழுதி கொடுத்திருக்கிறீர்களே. சாவதில் நான் எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் தெரியுமா? தேசத்திற்காக சாவதை விட எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன இருக்கிறது? இதை தடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று காட்டமாக எழுதிவிட்டு கடைசியில், தந்தையே, நான் கொஞ்சம் அதிகமாகத்தான் எழுதிவிட்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன். ஆனால் என் மனச்சாட்சி அப்படித்தான் சொல்கிறது. பலகீனப்பட்டு போய்விட்டீர்களே, பலகீனப்பட்டு போய்விட்டீர்கள். தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதுறான். தம்பி சோகமா இருக்காப்புல. என்ன தம்பி சோகமாக கடிதம் எழுதியிருக்கிறாய்? என்ன ஒரு லெட்டர் போட்டிருக்கான் தம்பி. முதலில் உன் விழியில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்ற கண்ணீரை துடைத்துக் கொள். நாளை காலை விடிந்து 7-7:30 மணிக்கெல்லாம் மெழுகுவர்த்தியினுடைய திரியில் ஏற்றப்படுகின்ற அந்த வெளிச்சம் எப்படி அணைந்து போகின்றதோ,
அணைந்து போகின்றதோ, அதுபோல் நானும் அந்த விடியலில் கலந்து போவேன். இனிமேல் வருத்தப்படாதே. என் அண்ணன் இந்திய விடுதலைக்காக போராடி தூக்கிலே தொங்கியவன் என்ற பெருமிதத்தோடு மகிழ்ச்சி அடை. நான் மகிழ்ச்சியோடு சாகிற போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? இது தம்பிக்கு. அடுத்தது உயர்மட்ட அதிகாரி. இது வரலாற்று புகழ்பெற்ற, ஒவ்வொரு லெட்டருமே வரலாற்று புகழ்பெற்ற லெட்டர். அரசுக்கு எதிராக போரை பிரகடனப்படுத்தியவர்கள் என்ற சொற்றொடர் இருக்கிறது. என்ற சொற்றொடர் இருக்கிறது. நீதிபதி அவர்கள் எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம், அரசுக்கு எதிராக போரை பிரகடனப்படுத்திவிட்டோம் என்று. அப்படி என்றால் நாங்கள் போர்க்கைதிகள். எனவே ஒரு போர்க்கைதியை நாகரீகமான முறையிலும் சட்டப்படியும் எப்படி கொள்ள வேண்டுமோ அப்படி எங்களை கொள்ளுங்கள். ஒரு போர்க்கைதியை எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்கு விதி இருக்கிறது. இந்தியாவில் ஒரு பெரிய மைதானத்தை தேர்ந்தெடுங்கள். அதன் நட்ட நடுவில் எங்கள் 3 பேரையும் நிறுத்தி வைத்து லட்சக்கணக்கான இளைஞர்களையும் சுற்றி நிறுத்தி வையுங்கள். எங்கள் 3 பேருக்கும் நேர் எதிராக 3 பெரிய பீரங்கிகளை நிறுத்துங்கள். தலை மீது போடப்படும் கருப்பு அங்கி வேண்டாம். கை கால்களை கட்ட வேண்டாம். நாங்கள் மூவரும் ஏனெனில் ஓடப்போவதில்லை. சாகத் தயாராகிவிட்டோம். ஆகவே எங்களை அப்படி நிற்க வைத்து பீரங்கிகளை இயக்குங்கள். பீரங்கியிலிருந்து வரக்கூடிய குண்டுகள் எங்கள் நெஞ்சங்களை 2 2ஆக பிளக்கட்டும். ரத்தம் பீரிட்டு வெளியே வந்து இந்த மண்ணிலே கொட்டட்டும். அதை இந்த பாரத மாதா குடிக்கட்டும். அதை பார்த்தாவது டமாரச் செவிட்டு காதுகளுடைய இந்திய நாட்டு இளைஞர்களின் காதுகள் திறக்கட்டும். தயவு செய்து எனக்கு அந்த மரியாதையை கொடுங்கள். நான் கருணையோடு கேட்கிறேன். நான் கருணையோடு கேட்கிறேன். எல்லாரும் கருணை மனு கொடுப்பாங்க. வேண்டாம், தண்டனை குறைங்க. இவர் எப்படி கொடுக்கிறாரு பாரு. சுட்டுக்கொள்ளு. அதுக்கு அந்த அதிகாரி போடுறார், அப்படியெல்லாம் சாத்தியமில்லை, தூக்குதான் போட முடியும். சரி, 1931 மார்ச் 21 தூக்கு போடணும். ஆனா முதல் நாள் ஒரு காங்கிரஸ் மாநாடு, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்ததுனால, முதல் நாளே வந்துட்டதுனால நாகூருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு முதல் நாள், எப்பவுமே காலையில தான் தூக்கு தண்டனை போடுவாங்களாம். அன்னைக்கு முதல் நாள் சாயந்தரமே போடலான்னு முடிவு பண்ணி, ஏன்டா கவர்மெண்ட்டுக்கு இது மாறிடுச்சுன்னா என்ன பண்றது, மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு தூக்கில் போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இது அந்த ஜெயிலில் இருக்கிற எல்லாத்துக்கும் பரபரப்பு. ஜெயிலர் நடக்கிற விதம், வார்டன்கள்லாம் நடக்கிற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு நபர் எழுதின வார்த்தை, எல்லோரும் சிறைக்கில் அடைக்கப்பட்டோம். 7 மணி அளவில் மயான அமைதி. அந்த மாவீரன் பகத்சிங்கை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக மற்றொரு சீக்கிய உயர்மட்ட அதிகாரி, சீக்கிய உயர்மட்ட அதிகாரிக்கும் போது அதுதான் அதுதான் கொடுமை. பல்லாயிரக்கணக்கான ஒயிட் பீப்புள் தான், ஆனா லட்சக்கணக்கான இந்தியன் அவங்களுக்கு கீழே. அதெல்லாம் சரித்திரம் படைக்கும் போது உங்களுக்கு நெஞ்சு கணக்கும், நெஞ்சு கணக்கும்.
அந்த ஜெயிலர் அதுக்கு பொறுப்பா ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவரு பகத்சிங் ரூமுக்கு போறாரு. இன்னைக்கு உனக்கு தூக்கு அப்படின்னு. பகத்சிங் இப்படி பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொன்ன வார்த்தை, வெயிட் ப்ளீஸ், வெயிட் ப்ளீஸ், இன்னும் ஒரு அத்தியாயம் இருக்கிறது, ஒரே ஒரு அத்தியாயம் தான் இருக்கிறது. எனது கடைசி அத்தியாயம் முடிவதற்குள், எனது கடைசி அத்தியாயம் முடிவதற்குள் அந்த அத்தியாயத்தை படித்து முடித்து விடுகிறேன். ஒரு புரட்சியாளன் ஒரு புரட்சியாளனிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். எல்லாம் பகத்சிங்கினுடைய லெட்டர்ல வந்தது. அந்த புத்தகம் லெனின் எழுதிய புத்தகம், ரஷ்ய புரட்சியாளர் லெனின் எழுதிய புத்தகம். அப்போ இந்த ஜெயிலர் சீக்கியர் தானே சொல்ற, நம்ம சீக்கியர் குருநானக் இப்ப நினைச்சு ஒரு நிமிஷம் கும்பிடு, சாமி கும்பிடு, கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி. அதுக்கு பகத்சிங்குடைய வார்த்தை, இதுவரை ஒரு நாளும் வணங்கியதில்லை, இறைவனிடம் போய் கெஞ்சியதும் இல்லை, நான் தேசபக்தன், 24 மணி நேரம் நாட்டை பற்றி மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், நாடே தெய்வம், தெய்வமே நாடு. இதை யார் எழுதுறாங்க? அந்த அதிகாரிய எழுதியிருக்காப்புல, ஒரு ஒரு டைரியில ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காப்புல. பகத்சிங் மேலும் சொல்றாங்க, ஒரு வீரனாக பிறந்தேன், வீரனாக சாகப் போகிறேன். நீங்கள் இவ்வளவு தூரம் மிகவும் வேண்டி கேட்பதற்காக வேண்டுமானால் நான் 2 நிமிடம் மௌனமாக இருந்து இறைவனை வணங்கலாம். ஆனால் பகத்சிங்கின் வரலாற்றில் ஒரு வினாடி கூட மரணத்திற்கு அஞ்சினான் என்ற வரி வரக்கூடாது. மன்னியுங்கள், போகலாம். என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு வீரம், என்ன ஒரு தியாகம். பகத்சிங் வெளிவர்றப்ப அதே மாதிரி ராஜகுரு தன்னுடைய செல்லில் இருந்து வெளிவர்றப்பல 3 பேரும், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், 3 பேர் வெளிவர்றாங்க ஒவ்வொருத்தரா. அந்த ஜெயில இருந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு பண்ண அத்தனை கைதிகள் 3000க்கு மேல எல்லாரும் சத்தம் போடுறாங்க, இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். கற்பனை பண்ணு, சினிமாவாட்ட ஓட்ட விடு. போயாச்சு, தூக்கு மேடைக்கு போனதே அந்த ஜெயிலர் அதையும் எழுதுறாப்புல, மகிழ்ச்சியோடு வந்தார்கள், வீரத்தோடு சென்றார்கள் தூக்கு மேடைக்கு. தூக்கு மேடைக்கு சென்றவர்கள் அந்த தூக்கு கயிற்றை தானாகவே எடுத்து மூவரும் போட்டுக் கொண்டனர். தயவு செய்து கருப்பு அங்கி வேண்டாம், நாங்கள் எங்கள் தேசத்தை பார்த்து கொண்டே சாகிறோம். என்ன ஒரு தேசபக்தி! பாரத மாதாவுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான குழந்தைகள். பாப்பா, மேடையில் அவர்கள் நின்று கொண்டிருக்க பலகையை மட்டும்தான் இழுக்க வேண்டும். இப்போ 3 பேர் நிக்கிறாங்க, பகத்சிங் சென்டர்ல, ராஜகுரு, ஜுக்தேவ். இப்ப பகத்சிங்க்கு பலகையை இழுக்கும்போது மேல கயிறு கட்டி இருக்கும், பலகை இழுத்தா தொங்கிடுவாங்க. அப்போ பகத்சிங் இன்குலா அப்படின்னு சவுண்டு கொடுக்கும்போது சுக்தேவும் ராஜகுருவும் ஜிந்தாபாத்னு சவுண்டு கொடுக்குறாங்க. பகத்சிங் முறை முடிஞ்சிருச்சு. அடுத்தது ராஜகுரு இன்குலா அப்படிங்கும்போது, அப்போ சுகதேவ்,
ஜிந்தாபாத்ங்கிறாப்புல. முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலா ஒரே ஒரு நபர் இருக்கான். இன்குலாப் சவுண்ட் கொடுக்குறாப்புல சுகதேவ். ஜிந்தாபாத் சொல்றதுக்கு யாரும் இல்லை. அப்ப அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பான நபர் இருப்பார் இல்லைங்களா, அந்த நபர் சொல்றாரு, ஐயோ இவன் இப்படி முழக்கம் போடுகிறானே, பதில் சொல்ல ஆளே இல்லையே, நரம்பு புடைத்திருக்கிறானே, இவ்வளவு ஆவேசமாக இருக்கிறானே நினைத்து அந்த நபர் சவுண்ட் விடுகிறான், சிந்தாபாத். பலகை இழுத்தவர்கள் நான் கதறி கதறி எழுதேன். இந்த பிஞ்சு குழந்தைகள் நாட்டுக்காக இப்படி சேர்த்து தொங்குகிறார்களே. முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த ஜெயில் அதிகாரிகள்லாம் இரவோடு இரவா 3 பேர்த்தோட உடலை சட்லஜ் நதிக்கு இறங்கி கொண்டு போய், என்ன போராட்டம் வெடிச்சிடும் இல்லைங்களா, அதனால கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கிரிமிட்டேரியம் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துல என்னமோ தீ, கிராமத்து மக்கள் ஓடி வர்றாங்க. அப்போ அந்த போலீஸுக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் வெந்து வேகாம பாதி இருக்கிற அந்த உடம்பெல்லாம் எடுத்து ஆத்துல தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. சட்லஜ் ரிவர் ஆழமான வேகமான ரிவர், அந்த நாற்பது. அப்படி சட்லஜ் நதியில் சாம்பலாக மறைந்த அந்த மகத்தான மிகச்சிறந்த தேசபக்தர்கள் எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. இந்த ஆகஸ்ட் 15 அந்த அற்புதமான வீரம் செறிந்த நபர்கள், அந்த தியாகிகள் என சாதாரணமா இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நாம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு சொல்லணும். குழந்தைகளுக்கு சொல்லணும். புக்கு சுதந்திர சுடர்கள், இதுதான் அந்த புக்கு. ஸ்டாலின் குணசேகரன் உணர்ச்சி பொங்க எழுதிய அற்புதமான புக்கு. விகடன் பிரசுரத்துல வந்தது. பகத்சிங் என்ன ஒரு கம்பீரமான, என்ன ஒரு பொலிவான முகம். இந்த அற்புதமான குழந்தையை பெற்ற அப்பா எவ்வளவு பாடுபட்டிருப்பார். பகத்சிங் ராஜகுரு மறைஞ்சிருந்து அந்த சேண்டர்ஸை துப்பாக்கியால் ஷூட் பண்ணது. துப்பாக்கியில ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு போறதுக்கு, லாகூர்ல இருந்து தப்பிச்சு கல்கத்தா போறதுக்கு உதவிய அற்புதமான கப்பல், வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய அற்புதமான கப்பல் பகவதி சரண் ஓரா குழந்தை துர்காதேவி ஓரா. துர்காதேவி பேர்லயே துர்காதேவி. என்ன ஒரு தியாகம். ஒரு ஃபேமிலி மாற பகவதி சரண் ஓரா ட்ரெயின்ல முதல்லயே போயிட்டாரு. அந்த இடத்துல பகத்சிங் வேஷம் போட்டுக்கிட்டு 3 பேரு ட்ரெயின்ல போறாங்க. ஒயிட் பீப்புள் கண்டுபிடிக்க முடியல. சல்லடை போட்டு தேடுறாங்க. சல்லடை போட்டு தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இது சென்ட்ரல் ஸ்டேட் அசம்பிளி. மாறு வேஷத்துல மேல போயாச்சு. மாடத்திலிருந்து சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்றாங்கல்ல, கொல்லணும்னு நினைச்சிருந்தா சைமன் மேலேயே தூக்கி வீசியிருக்கணும். எங்களுடைய நோக்கம் கொள்வதில்ல, மனிதாபிமானம் மிக்கவர்கள். ஏன்னா சேண்டர்ஸ் ஷூட் பண்ணிட்டு இவங்க ஓடும் போது போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஷூட் பண்ணிட்டு ஓடுறாங்க. அப்போ கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர் காலில் தான் சுட்டுருக்குறாங்க. அவன் பொழைச்சி போட்டுன்னு. ஆனா அவன் அடிபட்டு ஓடுனதுனால அவனை ஷூட் பண்ணிட்டாங்க. அதையே அவரு ரொம்ப ஃபீல் பண்றோம், ரொம்ப வருத்தப்படுறோம். அப்படி மனிதாபிமானம் மிக்க தேசபக்தர்.
3 பேர்த்தையும் தூக்குல போடுங்க. ஜட்ஜ் ஆர்டர் பண்ணி ஹேங் ஆல் த 3. ராஜகுரு, பகத்சிங், சுக்தேவ் 3 பேர்த்தையும் தூக்குல போடும். அப்போ இந்த அற்புதமான குழந்தையை பெத்த ஃபாதர், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாரு ப்ளீடிங். என் பையன் அப்பவே இல்லை, சீன்ல இல்லை, அவன் தெரியாது. வித் டீயர்ஸ் இப்படி அப்பா லெட்டர் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சதுனால பகத்சிங் சொன்னார், என்ன உரிமை இருக்குது, என் முதுகுல குத்திட்டீங்களே அப்பா. நினைக்க நினைக்க உள்ளரிக்குது. தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாளுக்கு முதல் நாளே ஜெயிலர் போய் உன்னை தூக்குல போட போறோம், அவர் கோயிங் டு ஹேங். ஐ எம் ரீடிங் எ புக், லாஸ்ட் சாப்டர், பிஃபோர் மை சாப்டர் க்ளோஸ்ட் I want to read that book. Please wait. Please wait. Lenin, ideas never die. Legends never die. அதனாலதான் இன்றளவும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் வைத்த ஆசையோட தடவி ஒரு பகத்சிங் பிறக்கணும், பிறக்கணும் கம்பீரமா. கரேஜ், sacrifice. 3 பேரும் பாருங்க, ராஜகுரு, பகத்சிங், சுக்தேவ், என்ன நடை நடந்து சந்தோஷமா, சந்தோஷமா பெருமித உணர்வோட. கருப்பு வேண்டாம், துணி வேண்டாம், cover their faces, put the rope around their neck themselves. They faced death not with fear. The nation remembers them forever with tears and pride. The last rites of the martyr trio, யாருக்கும் தெரியாம சட்லஜ் ரிவர்ல நைட்டோட நைட்டா அரையும் குறையுமா செஞ்சுட்டு, அரையும் குறையுமா செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட எண்ணற்ற தியாக சுடர்ல முக்கியமான 3 சுடர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். நன்றியோட நினைவில் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி.